ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 22/10/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் மேலேருந்து பாருங்கள், கரெக்டாக ஜூன் மாதத்துலேருந்து 96க்கு ஏபி 96, 93க்கு ஏபி 93. ஸோ கேப் பார்த்தீங்கன்னா 4 நாள் கேப் போட்டிருக்கோம். சரிங்களா? 91க்கு ஒரு 91, ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம மாற்றி வந்திருக்கோம். 35க்கு 35 அப்படி நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. சரிங்களா? ஸோ 96க்கு 69, 69, 93க்கு 93 டேரெக்டு, 91க்கு 91 டேரெக்டு, 35க்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏபியில் வந்துச்சு அப்படின்னா 359 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. சரிங்களா? ஸோ 359ங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு நம்ம கேப் போட்டிருக்க டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 நாள் கேப் போட்டிருக்கோம். சரிங்களா? 73க்கு ஒரு பிசி 37, 04க்கு ஒரு பிசி 40, 76க்கு ஒரு 76ன்னு சொல்லி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே 67 அப்படிங்கிற நம்பர் மட்டும் பாருங்கள். பிசி போன மாதத்துலேருந்து நமக்கு 2, 4, 6, 8, 10, 12வது நாள் நமக்கு ஒரு 67 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. மார்க்கிங் பண்ணதை பார்த்துக்குங்க. ஸோ 2 டைம் 67 அடிச்சிருக்காங்க. பிசியில் ஒரு 67 அப்படி நம்பரு வரதுக்கான சான்சஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பிசி 67 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. 67ன்னு சொல்லி வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஆல் போர்டில் 7 வரதுக்கான சான்ஸ் இருக்குது. 50 அப்படின்னு சொல்லி அடிக்கிறப்பெல்லாம் நமக்கு 6 நாள் கேப் விட்டு, சரிங்களா, 5 நாள் கேப் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா 755. நெக்ஸ்ட்டு 50க்கு வந்து பார்த்தீங்கன்னா 007 ஒரு 70 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 50க்கு வந்து பார்த்தீங்கன்னா 75. இந்த 50க்கு வந்து பார்த்திங்கன்னா 70 அப்படிங்கிற நம்பர் வரலாம். ஃபஸ்ட்டு 75, 70, அப்புறம் மறுபடியும் ஒரு 75, இப்போ 70 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆல் போர்டில் 7 அப்படி நம்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ 70 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 067 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். சரிங்களா? அதே சேம் பேட்டர்ன் தான். ஃபஸ்ட் நமக்கு பிசியில் 67 வரணும் அப்படிங்கிறதுக்காக கெஸிங் எடுத்துருந்தோம். சரிங்களா? அந்த கெஸிங்கோட இந்த 70 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா சேர்ந்தாப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 067 அப்படி நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 067 அப்படி நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ மார்க்கிங் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நமக்கு ஏசி 22க்கு முதல் 6 நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்லேருந்து நமக்கு வந்திருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்பு 6 நாள் கேப் போட்டிருக்கோம். 2 மாதம் கேப் விட்டு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22. சரிங்களா? 22லேருந்து நமக்கு 22, 6 நாள் கேப்பில் 37க்கு ஒரு 37, ஏபியில் 19 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி கீழேருந்து பார்த்தீங்கன்னாலும் 22க்கு பிசி 22க்கு 22, 37க்கு 37, ஃபஸ்ட்டு பிசி, அடுத்து ஏபி எடுத்துருக்காங்க, அடுத்து ஏசி எடுத்தாங்கன்னா 98, 198 அப்படி நம்பர் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம கெஸிங்கில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா 198 ஒன்று, 067 ஒன்று. ஸோ நீங்கள் ஏபிஎஸ்சியில் எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஆல் போர்டு 7க்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. பிசி மட்டும் எடுத்துருக்கோம் 67, 359. சரிங்களா? இப்போது 359 ஒன்று, 067 ஒன்று, 198 3 நம்பரை எடுத்துருக்கோம். இதில் 067 அப்படிங்கிறது தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் 067 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. சரிங்களா? 9961 ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ 20ஆம் தேதியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? 9961 அப்படி நம்பர் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். 067 தான் எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது. ஸோ அந்த நம்பரு எடுத்து ட்ரை பண்ணுங்கள். மற்றதெல்லாம் சப்போர்ட்கான நம்பர் தான். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.